இதை நம்ம இப்படி பாடலாமான்னு பாருங்களேன். இயேசு ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்னிலும் உன்னிலும் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அவர் என்னிலும் உன்னிலும் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். சரி, இதை எங்கேருந்து வந்துச்சு தெரில. கண்டிப்பாக தேவன் அந்த கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலில் இப்போ தான் நான் எழுதுனேன். அதே ராகம், வெறும் லிரிக்ஸ் மட்டும் பார்த்துனேன். இப்போ நீங்களாம் எழுத முடியுமா? இந்த மாதிரி எழுத முடியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் 2 பேப்பர் கொடுக்கப்படும். 2 பேர் அவங்க இங்கேருந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எழுத போகிறீங்க. இதே டியூன் நான் இயேசு ஜீவிக்கிறாருன்னு பாடிட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே அநேக வார்த்தைகள் இருக்குது, வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் எல்லாமே செய்யணும். உங்களுக்கு 5 to 10 minutes டைம் கொடுக்க போகிறோம். நீங்கள் முடிச்சோன்னே முன்னாடி வந்து பாட போகிறீங்க. யாராவது 2 பேர் உங்கள் டீமில் இருந்து, சரியா? யாராவது 2 பேர் நீங்கள் பாட போகிறீங்க. பேப்பர் மட்டும் கொடுங்க. எல்லா டீமுக்கும் ஃபஸ்ட்டு 4 row இது ஃபஸ்ட்டு டீம், இந்த ஃபஸ்ட் 4 rows வந்து செகண்ட் டீம், அடுத்து இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட் 4 rows வந்து தேர்ட் டீம், லாஸ்ட்டில் இருக்க ஜென்ஸ் சைடில் இருக்கிறவங்க வந்து 4th டீம், அதுக்கப்புறம் இந்த சைடில் லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறவங்க வந்து 5th டீம். சரி, எல்லோரும் ட்ரை பண்ண போகிறீங்க, எல்லோரும் எழுத போகிறீங்க. உங்கள் டீமில் நீங்கள் வந்து சொல்லலாம். உங்களுக்கு கூட யாராவது இருப்பாங்க. 2 பேப்பர் இருக்கும். பென் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏசு நேசிக்கிறார்ன்ற பாட்டுக்கு ஏசு ஜீவிக்கிறார் நான் லிரிக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அடுத்து வந்து அவங்க கடைசியில் மிக்ஸ் ஆகிருக்க கடைசி லாஸ்ட் 4 rows வந்து ஒன்றா உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes என்ன தெரியுதோ பாடலாம், தப்பு இல்லை. என்ன தெரியுதோ நீங்கள் பாடலாம். பாக்கி எழுதி லாஸ்ட் ஃப்ளோர் அந்த நீ ரைட் லாஸ்ட் இல்லை லெஃப்ட் லாஸ்ட் நீ ரைட் லாஸ்ட். பிரிஞ்சு உங்களுக்கு எபினேசர் கேலப் லாஸ்ட் ரோக்கு வராரு. இந்த சைடு லாஸ்ட் ரோக்கு பர்னபா வராங்க. இங்கே வந்து பாக்கியபதி வராங்க. ஃபஸ்ட்டு 4 rows அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த இருக்க தேர்ட் டீமுக்கு வந்து ரெட்டி, கிளாரா அண்ட் ஷெரின் வராங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு டீமுக்கு நான் அவங்க கூட இருக்கேன். நம்ம ஒரு சாங் ட்ரை பண்ண போகிறோம், எழுத போகிறோம். பேப்பர் இருக்குதா? எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சா? ஓகே, சூப்பர்.
நமக்கு புதுசாக ஒரு டீம் கிரியேட் ஆகிருக்கு, பாஸ்டர்ஸ் டீம். அவங்க வந்து பாட்டு எழுதிட்டாங்க. நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க பாடி காமிப்பாங்க, நம்ம திரும்ப ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? பாஸ்டர்ஸ் டீம் வந்து இப்போ நமக்கு அழகாக பாடி காமிக்க போகிறாங்க. சரியா? இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். பாவத்தில் மூழ்கின என்னை அவர் அன்பால் ரட்சிக்கிறார், அன்பால் ரட்சிக்கிறார். ரொம்ப சூப்பராக பாடினாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி, அடுத்த டீம் யார்? அடுத்து யார் ரெடியாக இருக்கீங்க? டீம் 2 ரெடியா? பீட்டர் மாதவனா டீம் ரெடியா? சரி, டீம் 1 ரெடி. சரி, வாங்க. யார் 2 பேர் வர போகிறா? சீக்கிரம் வாங்க. கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது, கிஃப்ட்ஸ்லாம் வேணும்னா வாங்க சீக்கிரம். எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டான்ஸாக பாடினா போதும். வாங்க. உங்கள் டீம்லேயே 2-3 லிரிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் பாடலாம், 2-3 ஸ்டாண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் பாடலாம். 3rd டீம் பயங்கரமாக ரெடியாகிறான்னு கேள்விப்பட்டேன். மிஷாயல்,
வெரி குட் வெரி குட், சூப்பராக பாடினாங்க. 2 டியூன் பாடிட்டாங்க, 2 ஸ்டாண்ட்ஸாக எழுதிட்டாங்க. அடுத்த டீம் யார் ரெடியாக இருக்கா? ஜென் சைடில் அடுத்த டீம் ரெடியாக இருக்காங்க, தேர்ட் டீம் ரெடியாக இருக்காங்க. சரி, தேர்ட் டீம் ஃபஸ்ட். தேர்ட் டீம் யாரெல்லாம் எத்தனை பேர் வர முடியுமோ வாங்க, எத்தனை ஸ்டாண்ட்ஸ் ஆனாலும் பாடலாம் வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, 2 டியூன்லாம் போடுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அடுத்து 4th டீம் ரெடியாக இருக்காங்க நினைக்கிறேன், கர்மேல் டீம். அவங்க டீம் வந்து கர்மேல் பாய்ஸ்ன்னு பேர் வேறு வச்சுருக்காங்க. வாங்க கர்மேல் பாய்ஸ். கர்மேல் பாய்ஸ் கை தூக்கிட்டு சரிங்களா? அடுத்தா சரி, ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு டீம் லெசன் ரெடியா? சரி, 5th டீம் ரெடியா? பக்கவா டீம். சரி, பாய்ஸ் தான் லேட் ஆகுறீங்க, கேர்ள்ஸ் சூப்பராக பாடிட்டாங்க. டான்சிங் என்ன வரீங்களா? சரி 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 சரி, சீக்கிரம். 5 மினிட்ஸாக இருக்குது, டைம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட போனோம். அடுத்து ஃபாஸ்ட்டாக வாங்க, இல்லைன்னா ப்ரைஸ் கொடுக்க மாட்டோம். லெசன் டீம் ரெடியா? கர்மேல் பாய்ஸ் ரெடியா இருங்க. கர்மேல் பாய்ஸ் ரெடியா? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. லெசன் ஆல்ரெடி வாங்க. லெசன் ஆல்ரெடி சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லெசன் லெசன்
மனதோட நன்றி சொல்லுவேன். அழகாக பாடினாங்க. சரி, கைதறி இல்லாமல் வேற டியூன் இருக்கா? கர்மேல் பாய்ஸ் ரெடியா? இன்னொரு டியூன் இருக்கா? சரி வாங்க. கர்மேல் பாய்ஸ் வாங்க வாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னது? செகண்ட் நம்ம உயிர் தான். இயேசு மரித்தாரே, இயேசு மரித்தாரே, நம் பாவங்களுக்காகவே அவர் கல்வாரியில் மரித்தார். நம் பாவங்களுக்காகவே அவர் கல்வாரியில் மரித்தார். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவர் உன்னையும் என்னையும் மீட்கவே இயேசு அழைக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் மீட்கவே இயேசு அழைக்கிறார். இயேசு உயிர்த்தாரே, இயேசு உயிர்த்தாரே, இயேசு உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்க இயேசு உயிர்த்தாரே. இயேசு உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்க இயேசு உயிர்த்தாரே. டீம் 5 வாங்க. டீம் 5 வந்தாராங்க இப்போ. சீக்கிரம் வாங்க. Let's see. No. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். சரி, இன்னொரு டீம் இருக்கா? சூப்பர். என்ன சவுத் சர்ச் டீமா? சரி பாடுறீங்களா? சரி வாங்க 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 சீக்கிரம் வாங்க.
பிளாக் ட்ரெஸ் போட்டு அழகாக வந்து எல்லோரும் பாடி காமிச்சிட்டாங்க. சரி, தேவனுக்கு எல்லா துதியும் மகிமையும். நம்ம நினச்சோமா இன்றைக்கி இங்கே வரும்போது எத்தனை பேர் பாட்டு எழுதுவோம்னு நினச்சோம்? எத்தனை பேருக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது? பாட்டு எழுதிட்டோன்னு சந்தோஷமாக இருக்குது. நான் பாருங்கள், ஒரு கை பார்க்குறேன். அவ்வளோதானா? சரி, சூப்பர். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி பாட்டு எழுதுவோன்னு. எவ்வளோ அழகாக நம்ம காட் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் பாட்டு எப்படி ஒரு ஃபுல்லாக ஒரு பாட்டு எழுதுன்னு கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம தெய்வ செய்திக்காக காத்திருப்போம். நமக்கு எடுப்பாங்க. நல்லதொரு நாம் இந்த பகுதியிலும் பாடல் எப்படி எழுதுவதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். தேவன் இந்த பகுதியை ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுத்தார். மீண்டுமாய் நாம் தேவ செய்தியை இந்த பகுதிக்குள்ளாக கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஜெபம் செய்வோம். யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் தேவனே, இந்த நல்ல நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக எங்களுடைய கான்ஃபரன்ஸ் பகுதியில் ஆங்காங்கே இருக்கிற திருச்சபை விசுவாச பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அழைக்கப்பட்டு இந்த நாளிலே வாலிபர்களுக்காக இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இவை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இங்கே செலவழிக்கக்கூடிய இந்த நேரங்களில் ஆண்டவருடைய சத்தியங்களை அதிகமாய் அறிந்து கொள்ளவும், வாலிப வயதில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு ஒரு சாட்சிகளாய், திருச்சபையிலே நல்ல ஒரு தூண்களாக இருக்கத்தக்கதாக உடைய கரத்திலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு தேவ செய்தி கொண்டு வந்திருக்கிற போதகர் ஜெரேமியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த நேரத்தில் தேவ செய்தி கொடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு அவர்கள் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற சத்தியத்தை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் பலப்பட வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.